பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரா அத்-தகாபுன் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஷ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஹுவல்லதீ ஹலககும் ஃபமின்கும் காஃபிரும் வ மின்கும் முஃமினுன் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். ஹலகஷ் ஸமாவாதி வல் அர்த பில் ஹக்கி வ ஸவ்வரகும் ஃபஅஹ்ஸன சூரக்கும் வ இலைஹில் மஸீர். யஅலமு மா ஃபிஷ் ஸமாவாதி வல் அர்தி வ யஅலமு மா துஸிர்ரூன வ மா துஅலினூன் வல்லாஹு அலீமுன் பிதாத்திஷ் ஸுதூர். அளவிலா கருணை இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் துதி செய்கின்றது. அவனுக்கே ஆட்சியுரியது. இன்னும் புகழ் அனைத்தும் அவனுக்குரியது. அன்றும் எல்லா பொருட்கள் மீதும் அவன் பேராற்றலுடையவன். மானிடர்களே, அவனே உங்களை படைத்தான். உங்களில் நிராகரிப்பவரும் உண்டு, உங்களில் நம்பிக்கையாளரும் உண்டு. இன்னும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நோக்கியவாறே இருக்கிறான். வானங்களையும் பூமியையும் அவன் சத்தியத்துடன் தக்க முறையில் படைத்துள்ளான். அன்றி உங்களுக்கு உருவம் அமைத்தான். பின்னர் உங்கள் உருவங்களையும் அழகாக்கினான். அவனிடம்தான் யாவருக்கும் மீளுதல் இருக்கிறது. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அவன் அறிகிறான். நீங்கள் இரகசியமாக வைப்பதையும் பகிரங்கமாக வைப்பதையும் அவன் அறிகிறான். மேலும் நெஞ்சங்களில் உள்ளவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிகிறான். அத்தியாயம் மதீனாவில் இறக்கப்பட்டது. அதாவது இறை நம்பிக்கையின் பக்கமும் கீழ்ப்படிதலின் பக்கமும் மக்களை அழைப்பதும் நற்பண்புகளை அறிவுறுத்ததுமே இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாக இருக்கிறது. முதல் 4 வசனங்களும் மனிதர்கள் அனைவரையும் முன்னிலைப்படுத்தி பேசுகின்றது. பிறகு வசனம் 5 முதல் 10 வரை குர்ஆனின் அழைப்பை ஏற்காதவர்களை நோக்கி பேசப்படுகிறது. அதன்பின் 11 முதல் கடைசி வரையில் உள்ள வசனங்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்பவர்களுடன் உரையாடுகிறது. மனிதர்கள் அனைவரையும் முன்னிலைப்படுத்தி சில சுருக்கமான சொற்றொடர்களில் அவர்களுக்கு 4 அடிப்படை உண்மைகள் உணர்த்தப்பட்டுள்ளன. முதலாவது, இந்த பேரண்டத்தின் படைப்பாளனும் அதன் அதிபதியும் அவன் ஆணையாளனும் சர்வ வல்லமை படைத்த ஒரு இறைவனாவான். அவன் முழுமையானவன், குறைகளற்றவன் என்பதற்கு இந்த பேரண்டத்தின் ஒவ்வொரு பொருளும் சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த பேரண்டம் குறிக்கோளின்றியோ விவேகமின்றியோ படைக்கப்படவில்லை. மாறாக இதனை படைத்தவன் அதனை முற்றிலும் சத்தியத்தின் அடிப்படையில் படைத்துள்ளான். இது ஒரு வீண் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் தொடங்கியது. ஆகவே விளையாட்டாகவே முடிந்துவிடும் என்னும் தப்பெண்ணத்தில் இருக்காதீர்கள். மூணாவது, உங்களை மிக சிறந்த அமைப்பின் இறைவன் படைத்திருப்பதும் பின்னர் இறை நிராகரிப்பு அல்லது இறை நம்பிக்கை ஆகிய இரண்டில் எதை விரும்பினாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமையை உங்களுக்கு தந்திருப்பது பயனில்லாத தேவையற்ற பணியல்ல. உண்மையில் நீங்கள் உங்களுக்கு இந்த சுய நிர்ணய உரிமையை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான்காவது, நீங்கள் பொறுப்பற்றவர்களோ பதில் சொல்ல கடமையற்றவர்களோ அல்லர். இறுதியில் நீங்கள் உங்களை படைத்த இறைவனிடம் திரும்ப செல்ல வேண்டியிருக்கிறது. உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் எண்ணங்களை கூட அவன் தெளிவாக அறிகிறார். அல்-முஸஃபிஹாத் அத்தியாயங்களில் கடைசி சூறாவாகும். படைத்தவனும் உரிமையாளனுமாகிய அல்லாஹ் மகிமையை எல்லா படைப்புகளும் புகழ்றது என்று நாம் முன்பே குறிப்பிட்டிருக்கிறோம். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சொல்கிறான், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து. ஆட்சி அல்லாஹுக்கே உரியது, மேலும் புகழும் அவனுக்கே உரியது. அதாவது எல்லா படைப்புகளையும் கட்டுப்படுத்துபவன் அவனே. மேலும் அவன் படைத்து மற்றும் விதித்த அனைத்திற்கும் புகழ்படுவானும் அவன். அல்லாஹ் சொல்கிறான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். அதாவது அவன் நாடியது எந்த தடையுமின்றி நிகழ்கிறது. அவன் நாடாதது ஒருபோதும் நிகழ்வில்லை. அல்லாஹ் கூறுகிறான், ஹுவல்லதீ ஹலககும் ஃபமின்கும் காஃபிரும் வ மின்கும் முஃமினுன். அவனே உங்களை படைத்தான். பின்னர் உங்களில் சிலர் நிராகரிப்பவர்களாகவும் உங்களில் சிலர் நம்பிக்கையாளர்களாகவும் இருக்கிறீர்கள். அதாவது அல்லாஹ் உங்கள் இந்த குணாதிசயங்களுடன் படைத்தான். அதை உங்களுக்காக அவன் நாடினான். எனவே நம்பிக்கையாளர்களும் நிராகரிப்பவர்களும் இருப்பார்கள். நிச்சயமாக நேர்வழிக்கு தகுதியானவர்களையும் வழிகேட்டிற்கு தகுதியானவர்களையும் அல்லாஹ்
பார்க்கிறான். அவன் தன் அடியார்களின் செயலுக்கு சாட்சியாக இருக்கிறான். மேலும் அவன் அவர்களுக்கு முழுமையாக கூலி வழங்குவான். இதனால் தான் உயர்ந்தவனாகிய அல்லாஹ் கூறினான், வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். மேலும் நீங்கள் செல்வதை அல்லாஹ் உற்று நோக்குபவன். அல்லாஹ் கூறான், ஹலக ஸமாவாதி வல் அர்த பில் ஹக்கி. அவன் வானங்களையும் பூமியை உண்மையுடன் படைத்தான், நீதியுடன் ஞானத்துடன். வஸவ்வரக்கும் ஃபஹஸன சூரக்கும். மேலும் அவன் உங்களுக்கு உருவம் கொடுத்து உங்கள் உருவங்களை அழகாக ஆக்கினான். அவன் உங்களை மிக சிறந்த உருவங்களிலும் வடிவங்களிலும் ஆக்கினான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றா, யாலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வ யாலமு மா துஸிர்ரூன வ மா துஅலினூன் வல்லாஹு அலீமுன் பிதாத்திஸ் ஸுதூர். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிகிறான். மேலும் நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதை அவன் அறிகிறான். மேலும் உள்ளங்களில் உள்ளவற்றையும் அல்லாஹ் நன்கறிகிறான்கிறான். அதுக்கு அடுத்து 5வது வசனம், தூதர்களை எதிர்த்தாலும் உண்மையை மறுத்தாலும் கடந்த கால சமூகங்கள் அனுபவித்த வேதனை மற்றும் படிப்பினைகள் பற்றி தெரிவிக்கும் விதமாக அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஅதிகும் நபுல்லதீ கஃபரு மின் கபுலு. இதற்கு முன்னால் நிராகரித்தவர்களின் செய்தி உங்களுக்கு வரவில்லையா? அதாவது அவர்களை பற்றியும் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றியுமான செய்திகள். ஃபதாகு வபால அம்ரிஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். ஆகவே அவர்கள் தங்கள் செயலின் தீய விளைவை சுவைத்தார்கள். அவர்கள் தங்கள் நிராகரிப்பு மற்றும் பாவமான செயல்களின் தீய விளைவுகளை சுவைத்தார்கள். இது உலக வாழ்வின் அவர்கள் பெற்ற தண்டனையும் இழிவுமாகும். வலஹும் அஸாபுன் அலீம். மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. இவ்வுலகில் அவர்கள் பெற்ற வேதனையுடன் கூடுதலாக மறுமையில் இந்த வேதனை உண்டு. அதற்கான காரணத்தை அல்லாஹ் விளக்குகிறார். தாலிக பிஅன்னஹு கானத் தஅதீஹிம் ருஸூலுஹும் பில் பையினா. ஏனென்றால் அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளுடன் வந்தார்கள். அதாவது ஆதரவான வாதங்கள், சான்றுகள் மற்றும் தெளிவான அத்தாட்சிகளுடன் வர்றாங்க. ஃபகாலு அப்சுரு யஹ்தூனனா. ஆனால் அவர்கள் ஒரு மனிதரா எங்களுக்கு வழிகாட்டுவார் என்று கேட்கிறார்கள். ஒரு மனிதருக்கு இறைச்செய்தி அனுப்பப்படும் என்பதையும் தங்களை போன்ற ஒரு மனிதர் மூலமாக தங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் என்பதை அவர்கள் அற்பமாக கருதி நிராகரித்தார்கள். ஃபகஃபரு வதவல்லவ். ஆகவே அவர்கள் நிராகரித்து புறக்கணித்தார்கள். அவர்கள் உண்மையை மறுத்து அதை பின்பற்றுவதிலிருந்து விலகி கொண்டார்கள். வஸ்தக்னல்லாஹ். ஆனால் அல்லாஹ் அவர்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான். அதாவது அவர்களை பற்றி அவனுக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை. வல்லாஹு கனியுன் ஹமீத். மேலும் அல்லாஹ் தேவையற்றவன், புகழுக்குரியவன். زعم الذين كفروا أن لن يبعثوا قل بلى وربي لتبعثن ثم لتنبؤن بما عملتم وذلك على الله يسير. மரணித்த பின்னர் அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று நிராகரிப்பவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அப்படியல்ல, என்னுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள். பின்னர் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி நிச்சயமாக அறிவிக்கப்படுவீர்கள். மேலும் இது அல்லாஹுக்கு மிகவும் எளிதே ஆகும் என்று நபியே நீங்கள் கூறுவீராக. மேலும் இது அல்லாஹுக்கு மிகவும் எளிதானது. உங்களை மீண்டும் உயிர்ப்பித்து உங்களுக்கு ரூஹ் வழங்குவது அல்லாஹுக்கு எளிதானது. மீண்டும் உயிர்த்தெழுதல் நிகழும் என்று உயர்ந்தோனும் மிக கண்ணியத்துக்குரியவனுமாகிய தன் இறைவன் மீது சத்தியம் செய்யுமாறு தன் தூதருக்கு கட்டளை இடுகிறார். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.